இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் பிறை 9 ஹாஜிகள் அரஃபாவினுடைய திடலில் ஒன்று சேர்வார்கள். நமக்கு பிறை எப்பொழுது 9 இருக்கிறதோ அன்றைய நாளில் நாம் அரஃபாவினுடைய நோன்பை நோக்க வேண்டும். நபிகள் நாயகத்துக்கு தெரியாததை தான் நம்ம புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தை கைப்பற்றியதற்கு பிறகும் கைப்பற்றுவதற்கு முன்பதாகும் எல்லா காலகட்டங்களை நீங்க எடுத்தாலும் என்றைக்காவது ஒரு நாளாவது மதீனாவில் இருந்துக்கிட்டு மக்காவில் பிற தென்பட்டுச்சா இல்லையா போய் பார்த்துட்டு வாங்க என்று யாரையாவது அனுப்பி அந்த அடிப்படையில் தான் பெருநாளையும் அந்த அடிப்படையில் தான் அரஃபாவுடைய நாட்களையும் தீர்மானித்தார்களா? எங்கேயாவது அப்படி ஒன்று இருக்குதா? கஷ்டமா? அது ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி, மதீனாவுடைய ஆட்சியாளர். துல்ஹஜ் பிறை பார்ப்பதற்கு முன்பதாகவே அதற்கு முந்தைய மாசத்திலேயே ஒரு 25வது நாளிலேயே கிளம்பி போயிருப்பா. போய் அங்கே எப்போ பிற பார்க்குறாங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா பிற பார்த்து 2 நாளில் ஓடி வந்துருப்பாரு. வந்து சொல்லிடப்போற அரஃபா டேட் இப்போதான், அவங்க இந்த டேட்டில் தான் அரஃபாவுக்கு போறாங்க, எனவே அந்த டேட்டில் தான் நம்ம நோன்பு பிடிக்கணும் என்கிறத முடிவெடுத்திருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் யாரையாவது அனுப்பி விட்டாங்களா? மக்காவில் போய் மக்காவில் எப்போ அரஃபான்னு பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு நம்ம முடிவெடுத்துக்கிறோம்னு சொன்னாங்களா? அப்படி எதையுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் இருந்த ஏரியாவினுடைய பிறையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாளில் அரஃபா, 10வது நாளில் பெருநாள் என்பதை அசால்ட்டாக முடிவெடுத்தார்கள். நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டா சவுதி அரேபியாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்றான், சவுதி அரேபியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத வச்சு நம்ம முடிவெடுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வே செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா? சவுதியை பொறுத்தவரை சவுதி லோக்கல் பிரதாங்க, அவங்க இன்டர்நேஷனல் பிற கிடையாது. இங்க இன்டர்நேஷனல் பிற சொல்லக்கூடிய யாராவது சவுதியை இன்டர்நேஷனல் பிறன்னு சொல்லுங்க பார்ப்போம். சவுதி இன்டர்நேஷனல் பிற கிடையாது, அவங்க லோக்கல் பிற, அவங்க நாட்டில் பிற கண்டாடிப்பெல்லாம் அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க நாங்க சர்வதேச பிறை என்று சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரம் சவுதி சொல்லக்கூடிய பிறையை எடுப்பது என்பது நியாயமற்றது. எனவே முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பின்னால் வருகிற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய புனிதமிக்க சிறப்பான கண்ணியமான இந்த நோன்பை தயவு செய்து இது போன்ற விவகாரங்களை சொல்லி பாழாக்கி விடாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்தில் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடிய பாவங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய சிறப்புமிக்க நோன்பு தொடர்பான செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியது, கண்ணியத்திற்குரியது, இறைவனிடத்தில் அதிகம் நன்மைகளை பெற்று தரக்கூடியது. இந்த காலகட்டத்திலே நாம் அத்தனை பேரும் நோற்றுக்கொள்வதற்கான ஒரு புனிதமான நோன்பு இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் இந்த நோன்பை நோட்க மாட்டார்கள். ஆனால் ஹஜ்ஜிக்கு செல்லாத நம்மை போன்றவர்கள் அத்தனை பேரும் இந்த நோன்பை நோட்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நபி வழியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவினுடைய நோன்பு என்பது அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. அரஃபா நாள் நோன்பு என்பது அதற்கு முந்தைய வருடத்தினுடைய பாவங்களையும் அதற்கு பின்னால் வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களையும் அழிக்கக்கூடியது என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஆதாரபூர்வமாக இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அரஃபாவினுடைய நோன்பு என்பது நம்முடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு நோன்பு. அதை பிடிப்பதினூடாக கடந்த வருட பாவத்தையும் இன்னும் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அழித்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருகிறான். இந்த நோன்பை பொறுத்தவரையில் பிறை தென்பட்டதின் அடிப்படையில் இலங்கையில் வாழக்கூடிய சகோதரர்கள் எதிர்வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு சஹர் செய்ய வேண்டும். புதன்கிழமை நோன்போடு நாம இருக்கணும். வியாழக்கிழமை நாம் பெருநாள் கொண்டாட வேண்டும். இன்னும் சில சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சவுதி அரேபியாவில் அரஃபா தினமாக எது இருக்கிறதோ அன்றைய நாளில் அரஃபா நோன்பை பிடித்துவிட்டு அடுத்த நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த 2 விதங்களையும் நாம் ஒப்பீட்டளவில் இஸ்லாம் காட்டுகிற வழிமுறைகளில் சரியா பிழையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எல்லா விவகாரங்களுக்கும் ஒரு அடிப்படையை வச்சிருக்குதுங்க. நம்ம இந்த அடிப்படையை டெக்னாலஜி
டெக்னாலஜியோட வச்சு பார்க்கறதாக இருந்தால் எல்லாத்துக்குமே டெக்னாலஜியை வச்சே பார்க்க வேண்டி வந்துடும். டெக்னாலஜி தொடர்பான செய்திக்கு நான் பின்னாடி வர்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, தொழுகையாக இருந்தால் பாங்கு சொல்கிறோம், அதற்கு பிறகு இகாமத் சொல்லப்படுகிறது, தொழுகிறோம். தொழுகைக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, ஜகாத்துக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, நோன்புக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, ஹஜ்ஜுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறையை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் நம்முடைய கடமைகளை அமைத்துக் கொள்வதற்காக இஸ்லாம் டேட்டை எப்படி முடிவெடுக்குதுன்னா, பிறையை வைத்துத்தான் முடிவெடுக்கிறது. பிறை பார்ப்பது, பிறையின் அடிப்படையில் காரியங்களை செய்வது என்பது இஸ்லாத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையான ஒரு தத்துவமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மாதத்தை நிர்ணயிப்பதை பற்றி பேசுகிற நேரத்தில் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, யார் ரமலானுடைய மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும், யார் அன்றைக்கு நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருக்கிறாரோ அவர் வேறு நாட்களில் நோற்றுக்கொள்ளட்டும் என்று அழகாக கிறிஸ்டல் கிளியராக ஒரு விஷயத்தை சொல்றான். என்னன்னு கேட்டா, உங்களுக்கு யாருக்கு அந்த மாதம் கிடைக்கிறதோ அவருக்கு நோன்பு, கிடைக்காதவருக்கு அடுத்த நாளைக்கு நோன்பு என்றாலே என்ன அர்த்தமாகிவிடும் கேட்டா, உலகத்தில் ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் பெருநாள், அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் நோன்பு என்கிற கான்செப்டை இஸ்லாம் சொல்லவே இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் பிறை என்பது அந்தந்த தேசத்திற்கு உரியவர்களால் பார்க்கப்பட்டு அவரவர் முடிவெடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நோன்பு பெருநாள் நேரத்தில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்வதேசத்தில் எங்க கண்டாலுமே நாங்க பெருநாள் எடுத்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் கூட ஹஜ் பெருநாள் போது சவுதி அரேபியாவில் பிறை கண்டதை வைத்து தான் இந்த ஹஜ் பெருநாளை தீர்மானிக்கிறார்கள். தீர்மானம்னா சரியா இருக்கணுமா இல்லையா? நாங்க எங்க கண்டாலும் பிறையை எடுப்போம்னு வந்துட்டா சவுதியை தாண்டி எங்க கண்டாலும் ஹஜ் பெருநாளுக்கும் அந்த முடிவை எடுக்கணும். ஆனா ஹஜ் பெருநாளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலுமே நீங்க கேள்விப்பட மாட்டீங்க எதுன்னு சொன்னா, ஜப்பானில் பிறை தென்பட்டது, எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் அரஃபா நோன்பு எடுக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் பிறை கண்ட அடிப்படையில் அரஃபா நோன்பை பிடிக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்காவில் பிறை கண்ட அடிப்படையில் அரஃபா நோன்பை பிடிக்கிறோம் என்றெல்லாம் யாரும் சொல்லி நீங்க கேள்விப்படவும் மாட்டீங்க. சவுதி அரேபியா அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. சர்வதேச பிறை பேசக்கூடியவர்கள் இப்படி செய்வதும் இல்லை. ரமலானுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜப்பான்ல பிறை தென்பட்டது, இங்க நாங்க பெருநாள் எடுக்கிறோம், உஸ்பெகிஸ்தான்ல பிறை தென்பட்டது, இங்க நாங்க பெருநாள் எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. இதே வாதம் இந்த பெருநாளைக்கு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அரபா திடல் சவுதி அரேபியாவில் இருக்குது, அமெரிக்காவில் இல்லை. எனவே அரபா திடல் சவுதியில் இருக்கிறதுனால சவுதி பிறையைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே நம்ம சர்வதேச பிறை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். இது சவுதி பிறை என்று தான் நாம் முடிவெடுக்க வேண்டும். எனவே சவுதி பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் சர்வதேச பிறையை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற வாதமே பிழையானது. இரண்டாவது விவகாரம் என்னன்னு சொன்னா, அரஃபா திடல் சவுதி அரேபியாவில் தானே இருக்குது, எனவே ஹாஜிகள் கூடுகிற நேரத்தில் தானே நம்ம நோன்பு பிடிக்கணும் என்கிற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அரஃபா திடலில் ஹாஜிகள் கூடுகிற நேரத்தில் தான் நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் அரஃபா நோன்பு தொடர்பாகவும் அரஃபா திடல் தொடர்பாகவும் தந்திருக்கக்கூடிய வரைவிலக்கணம் என்ன? பிறை தென்பட்ட அடிப்படையில் சவுதி அரேபியாவில் என்றைக்கு பிறை 9ஆக இருக்கிறதோ அந்த நாளில் அவர்கள் அரஃபாவினுடைய திடலில் ஒன்று சேருவார்கள். இதுதான் பிறை அடிப்படையில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. நம்ம பிறை பார்த்த அடிப்படையில் என்றைக்கு நமக்கு பிறை 9ஆக இருக்கிறதோ அன்றைக்கு நாம் அரஃபா நோன்பை பிடிக்க இருக்கிறோம். எனவே பிறை 9 தான் கணக்கே தவிர அரஃபாவில் கூடுவது அரஃபாவில் கூடாமல் இருப்பது என்கிற கதையே அங்கே இல்லை. அரஃபாவில் கூடுகிற நேரத்தில் தான் நோன்பு பிடிக்கணும்னு ஒரு ஹதீஸும் இல்லை. பிறை 9 அரஃபா திடல்ல ஹாஜிகள் ஒன்றிணைவார்கள். பிறை 9 நம்ம நோன்பு பிடிக்க வேண்டும். நமக்கு பிறை 9 எப்ப? புதன்கிழமை. எனவே புதன்கிழமை நாம நோம்போட இருக்கணும். வியாழக்கிழமை நமக்கு பிறை 10 பெருநாள் கொண்டாட வேண்டும். பேர் ஒரு வாதம் வைக்கிறாங்க, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தத்தானே வேணும். இன்னைக்கு அங்க எப்ப பிற கண்டுட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருதா இல்லையா? ஹாஜிகள் கூடுறத டிவியில் பார்க்குறோமா இல்லையா? யூடியூப்ல வருதா இல்லையா? லைவ் டெலிகாஸ்ட் பண்றானா இல்லையா என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கிட்ட நம்ம யதார்த்தமாக ஒன்று புரிஞ்சுக்கிறோம். என்னன்னு கேட்டா, இது நபிகள் நாயகத்துக்கு தெரியாததை தான் நம்ம புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தை கைப்பற்றியதற்கு பிறகும் கைப்பற்றுவதற்கு முன்பதாகவும் எல்லா காலகட்டங்களை நீங்க எடுத்தாலும் என்றைக்காவது ஒரு நாளாவது மதீனாவில் இருந்துக்கிட்டு மக்காவில் பிற தென்பட்டுச்சா இல்லையா போய் பார்த்துட்டு வாங்க என்று யாரையாவது அனுப்பி அந்த அடிப்படையில் தான் பெருநாளையும் அந்த அடிப்படையில் தான் அரஃபாவுடைய நாட்களையும் தீர்மானித்தார்களா? எங்கேயாவது அப்படி ஒன்று இருக்குதா? கஷ்டமாது. ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி, மதீனாவுடைய ஆட்சியாளர். துல்ஹஜ் பிறை பார்ப்பதற்கு முன்பதாகவே அதற்கு முந்தைய மாசத்திலேயே ஒரு 25வது நாள்லயே கிளம்பி போயிருப்பா, போய் அங்க எப்ப பிற பார்க்கறாங்கங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா பிற பார்த்து 2 நாள்ல ஓடி வந்துருப்பாரு. வந்து சொல்லிருப்பாரு, அரஃபா டேட் இப்பதான், அவங்க இந்த டேட்ல தான் அரஃபாவுக்கு போறாங்க, எனவே அந்த டேட்ல தான் நம்ம நோன்பு பிடிக்கணும் என்கிறத முடிவெடுத்திருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் யாரையாவது அனுப்பி விட்டாங்களா? மக்காவில் போய் மக்காவில் எப்ப அரஃபான்னு பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு நம்ம முடிவு
முடிவெடுத்துக்கிறோம் சொன்னாங்களா? அப்படி எதையுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் இருந்த ஏரியாவினுடைய பிறையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாளில் அரஃபா, 10வது நாளில் பெருநாள் என்பதை அசால்ட்டாக முடிவெடுத்தார்கள். நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, சவுதி அரேபியாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்றான், சவுதி அரேபியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத வச்சு நம்ம முடிவெடுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வே செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா? எனவே இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் பிறை 9இல் ஹாஜிகள் அரஃபாவினுடைய திடலில் ஒன்று சேர்வார்கள். நமக்கு பிறை எப்பொழுது 9ஆக இருக்கிறதோ அன்றைய நாளில் நாம் அரஃபாவினுடைய நோன்பை நோட்க வேண்டும். இலங்கையில் வாழக்கூடிய சகோதரர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு செய்ய வேண்டும். புதன்கிழமை நோன்போடு நாம இருக்கணும். வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாட வேண்டும். பெருநாளைக்கு முதல் நாள் அரஃபாவினுடைய நோன்பு பிடிக்க வேண்டும். அரஃபாவினுடைய நோன்பு பிடித்து அடுத்த நாள் நாம் பெருநாள் கொண்டாட வேண்டும். இதுதான் வழிமுறை. எனவே அந்த வழிமுறையை மாற்றி செஞ்சோம்னு சொன்னா அதுவும் மார்க்க ரீதியாக பிழையானதாக மாறிவிடும். இத்தனை ஆண்டு காலமாக பிறை விவகாரத்தில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும்னா அடைகிறவரும் இருப்பார், அடையாதவரும் இருப்பார் என்பதை பிறை அடிப்படையில் மிக அழகாக சொல்லப்படுகிறதா இல்லையா? என்ன பண்றாங்கன்னா சர்வதேசம்ங்கிறாங்க. சர்வதேசம் என்று நீங்கள் சொன்னால் வரலாற்றில் என்னைக்காவது சவுத் ஆப்பிரிக்காவில் பிறை கண்டு அந்த அடிப்படையில் அரஃபாவினுடைய திடல்ல ஹாஜிகள் ஒன்று சேர்ந்திருக்காங்களா? அவங்க சேர மாட்டாங்க. அவங்க சவுதியில பிற கண்டா தான் எடுப்பாங்க. சவுதியை பொறுத்தவரை சவுதி லோக்கல் பிறதாங்க, அவங்க இன்டர்நேஷனல் பிற கிடையாது. இங்க இன்டர்நேஷனல் பிற சொல்லக்கூடிய யாராவது சவுதியை இன்டர்நேஷனல் பிறன்னு சொல்லுங்க அப்போ. சவுதி இன்டர்நேஷனல் பிற கிடையாது, அவங்க லோக்கல் பிற. அவங்க நாட்டில் பிற கண்ட அடிப்படையில் அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க நாங்க சர்வதேச பிறை என்று சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரம் சவுதி சொல்லக்கூடிய பிறையை எடுப்பது என்பது நியாயமற்றது. எனவே முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பின்னால் வருகிற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய புனிதமிக்க சிறப்பான கண்ணியமான இந்த நோன்பை தயவு செய்து இது போன்ற விவகாரங்களை சொல்லி பாழாக்கி விடாதீர்கள். செவ்வாய்க்கிழமை இரவு சஹர் செய்ய வேண்டும். புதன்கிழமை நோன்போடு நாம இருக்கணும். வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் காட்டி தந்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய இபாதத்துக்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எது திட்ட தெளிவாக தெரிகிறதோ அதைத்தான் நான் உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்திருக்கிறேன். இதற்கு மாற்றமாக யாராவது எனக்கு திட்ட நினைத்தால் திட்டலாம், என்னை விமர்சிக்க நினைத்தால் விமர்சிக்கலாம். இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்கும்போது எது வெளிப்படையாக தெரிகிறதோ அவர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதாக தெரிகிற காரணத்தினால்தான் இந்த வாதத்தை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. எனவே புனிதமிக்க இந்த நோன்பை சிறப்பாக பிடித்து புனிதமிக்க ஹஜ் பெருநாளை சிறப்பாக கொண்டாடுவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.